அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, உலகம் போற்றும் உத்தமர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகின்ற பொழுதே அனாதியாக பிறக்கிறார். தாயும் தந்தையும் இறந்து அனாதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் 2 கைகளை நீட்டி நான் வளர்த்துகிறேன் என்று வாங்கி கொண்டவர் அபூ தாலிப் அவர்கள். அபூ தாலிப் அவர்கள் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணும் கருத்துமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். யாருக்கும் விட்டு கொடுக்காமல், எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நபிக்கு 12 வயசு ஆன பொழுது பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி நம்முடைய நபியை பார்த்தவுடன் சொன்னார், இவர் வருங்காலத்தில் வேதங்களில் கூறப்பட்ட ஒரு நபியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவரை பக்குவமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி அபூ தாலிபிடத்திலே சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் அவர்கள் வளர்த்தி கொண்டு வருகின்ற பொழுது சிறு வயதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஆடு மேய்ப்பது என்பது ஒரு கலை. ஆடுகள் மேய்த்தாதான் ஆளுகளை மேய்க்க முடியும். ஒரு சமுதாயத்தை கட்டுக்கோப்பில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் தேவை ஆடு மேய்ப்பது. ஆடு மேய்ப்பது என்பது ஒரு ஆன்மீகம். ஆடு மேய்ப்பது என்பது ஒரு அறிவு. ஆடுகளை பக்குவமாக மேய்த்தவர்களுக்கு மட்டுமே ஆளுகளை மேய்க்க முடியும், ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு போக முடியும். அதனால் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். நம்முடைய நபி அவர்களுக்கு 25 வயதான பொழுது ஹதீஜா பீவி அவர்கள் ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, ஒரு மிகப்பெரிய பணக்கார். அவர்களுடைய சரக்குகளை, வியாபார பொருட்களை விற்பதற்காக வேண்டி பல பேர்களை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களை ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மை, நியாயம், நீதி, வியாபாரத்தின் முறைகள் இவையெல்லாம் ஹதீஜா பீவி அவர்கள் பார்த்தார். பார்த்து ஒரு அருமையான ஒரு மனிதர், கண்ணியமான மனிதர், நேர்மையான மனிதர் என்பதை அறிந்து ஹதீஜா பீவி அவர்கள் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறார். ஹதீஜா பீவி அவர்கள் ஏற்கனவே 2 கணவன்மார்களுக்கு மனைவியாக இருந்தவர்கள், இப்போது விதவையாக இருந்து கொண்டிருக்கிறார். 40 வயதான ஹதீஜா பீவி அவர்கள் 25 வயதுடைய நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆசைப்படுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் நபிக்கும் ஹதீஜாவுக்கும் திருமணம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 53 வயது வரை வாழ்ந்தார். 53 வயது வரை நபிகள் நாயகம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எண்ணி மாளாது அவ்வளவு இருக்கிறது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு நடந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.